21 ஜூலை 2024 அன்று ஒரு சகோதரர் அருந்தியர்கள் ஒரு பையன் அருந்தியர் பொண்ணு பைக்கில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஒரு சகோதரர் என்ன பண்ணுறாரா, நிப்பாட்டி நீ யாருறான்னு கேட்டு, நீ யார் கூட கேட்கறதில்ல, சக்லி பையன் அப்படின்னு சொல்லி போட்டு அடிச்சிடுறாரு. அவர் வந்து இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர். அப்போ அந்த வீடியோ வந்து வைரல் ஆகுது, அந்த தமிழ்நாட்டில் வைரல் ஆகுது, ட்விட்டரு ஆன்லைன் ஸ்பேஸில். அந்த வைரல் ஆன பின்னாடி அறுதியல் குரலில் கேட்க இருக்கக்கூடிய தமிழ் புலிகள் அமைப்பு உடனே தோழர்களுக்கு பேசி, அந்த மாவட்டத்தில் கரூர் மாவட்டத்துக்கு பேசி உடனே இது என்னன்னு பாருங்கன்னு சொல்லி பார்த்து அவங்க எஃப்ஐஆர் போட்டு உள்ள அடைச்சிட்டாங்க. இப்போ இது என்ன ஒரு பாதிப்புன்னா, ஒரு இஸ்லாமிய அந்த மெசேஜ் தமிழ் புலிகள் அமைப்பு தான் அதை எடுத்து அந்த பிரச்சனையை முடிச்சு இப்போ ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன்றதை விடவும் ஆன்லைன் ஸ்பேஸில் எல்லா இடத்துலையும் ஓகே, தமிழ் புலிகள் அமைப்பு வந்து இந்த மாதிரி பிரச்சனை எடுக்கிறாங்க, ஒரு தன்னம்பிக்கை வரும். ஒடுக்கப்பட்ட சமூகம் யாரார் நெட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அது ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியது. அந்த பையனுக்கும், அடி வாங்கின பையனுக்கும், ஏன்னா பப்ளிக்காக போட்டு அடிக்கிறார். அந்த காணொலியை வந்து இந்த வீடியோக்கு அப்புறம் போடுறேன். அவனை பையனை போட்டு அடிக்கிறாரு. அந்த பொண்ணு என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியலையேன்னு சொல்லி ஆதங்கத்தில் இருக்கு. அது ரொம்ப அவனுக்கு வந்து இந்த ஒரு செயல் அவரை சிறையில் அடைத்தனால தான் அவனுக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கையாக வாழுவான். இது இனிமேல் இல்லை சுயமரியாதை இழந்து மானம் கெட்டு வாழ்ந்துட்டு இருப்பான். இப்போ இந்த காணொலியில் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ் புலிகள் மேலே எனக்கு தமிழ் புலிகள்னா அந்த எடுத்து நடத்திய இயக்கம் வந்து என்ன எழுதுன்னா, இஸ்லாமியர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு காட்டுது அந்த ஒரு ஆளை. அது வந்து தவறு அப்படின்னு சொல்கிறேன். என்ன தவறுன்னு சொல்லி கேட்டால், இன்னொன்று வெற்றின்னு சொல்கிறாங்க. தமிழ் புலிகளுக்கு எடுத்த வெற்றின்னு என்றைக்குமே சாதி தீண்டாமையில், ஏன்னா அம்பேத்கரும் இதை சொல்லலை. அம்பேத்கர் வந்து என்றைக்குமே ஒரு சாதி தீண்டாமையில் வந்து ஒருத்தனை ஜெயிலில் போடும்போது அது வெற்றின்லாம் கொண்டாடினதே கிடையாது. அவர் அடிபட்டு வருவார், அவர் வழி கூட வாங்கிக்குவார். ஏன்னு கேட்டால் சமூகம் முன்னேறணும், சமூகங்கள் மாற்றம் அடையணும், யாரையும் வந்து ஜெயிலில் போட்டு வழி எடுக்கணும், அவங்க குடும்ப நாசமாக போகணும்லாம் எந்த ஒரு முற்போக்கான பட்டியலின சமூகத்தில் இருக்கிற தலைவர்கள் யாருமே விரும்பினது கிடையாது. ஆந்திர பிரதேஷ் சுண்டூரில் எதிர்த்து பேசணுன்ற ஒரே காரணத்துக்காக அடித்து, எப்படி அடித்தாங்கன்னா, அவனை கட்டி சாக்கு பைக்குள்ளே போட்டு சாக்கு பையை கட்டி ஊரே நின்று கட்டையை வச்சு அடித்து கொன்னாங்க. அது போஸ்ட்மார்ட்டம் செஞ்ச டாக்டரு சூசைட் பண்ணிக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு போஸ்ட்மார்ட்டத்தை நான் பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி ஒரு உடல் கூறு ஆய்வுக்காக வந்த உடலை வந்து நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லி அவர் தூக்கு மாட்டிக்கிறாரு. என்னால் முடியல வாழ, இந்த மாதிரியே மிருகத்தனமான மனிதர்கள் இருக்காங்களான்னு. அதுக்காக அந்த சமூகம் போய் அவங்கள வெட்டணும் குத்தணும்லாம் போகல, நீதிக்கு முன்னாடி நிப்பாட்டினாங்க. ஏன்னு சொல்லி கேட்டால், பிரச்சனைகள் சமூகத்தில் இருக்குது, அந்த சமூக பிரச்சனைகளை வந்து நீதியும் சட்டமும் ஒழுங்கும் அது மூலியமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து வெற்றின்னு சொல்கிறது வந்து அது வெற்றி கிடையாது. ஏன்னு கேட்டால் அவனுடைய குடும்பம், அவனுடைய வாழ்க்கை, அந்த மாதிரி எல்லாமே இவன் இந்த பக்கம் இவன் உள்ளே போகலன்னா இவன் வாழ்க்கை போயிருக்கும், உள்ளே போனால் அவன் வாழ்க்கை போயிடும். எதுவுமே வெற்றி கிடையாது. இன்னொன்று வந்து இஸ்லாமியர்னு சொல்லும் போது என்ன பிழைன்னு இருக்குன்னா, முதல்ல வந்து இஸ்லாம் மதத்தில் மட்டும்தான், மற்ற எல்லா மதத்துலையும் பார்த்தீங்கன்னா சாதிகள் இருந்தாலுமே இஸ்லாம் மதத்தில் என்ன சொல்லுதுன்னா, பிறப்பிலே எல்லாரும் அனைவரும் சமம்னு சொல்லுது. இந்த பாய் வந்து இப்போ அடித்த பாய் வந்து அந்த ஒரு கொள்கையை ஏற்றுக்கிட்டாரோ என்னமோ, ஒருவேளை இஸ்லாமுக்குள்ளே பிறந்தவங்க அனைவரும் சமம்னு நினச்சிட்டாரா, இல்லை மற்றவங்க யாரும் சமம் இல்லைன்னு நினச்சிட்டாரான்னு தெரில. ஏன்னா அது வந்து புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்குது இஸ்லாம் பற்றி அப்படின்னு சொல்லி. என்னன்னா, அவர் வந்து ஒரு அருந்தியர் பையன்னு சொல்லும்போது அவன் சக்லின்னு சொல்லிக்கூடாது பாய். அவர் என்ன சொல்லிக்கணும், அவனோட மனிதனாக பார்த்துருக்கணும். எல்லாருமே நாங்கள் சக்லியர்கள் தான், நான் அருந்தியர்கள் தான், நான் தேவேந்திர குல வேளாள்னு சொல்லும்போது அவங்க சொல்லக்கூடிய நோக்கங்கள் வேற, சமூக ரீதியாக இருக்கக்கூடிய சாதிகள் உடைய ஸ்டிக்மா வேற, அரைமொழிகள் வேற. அந்த மாதிரி இருக்கும்போது இவர் வந்து அருந்தியர்னு சொல்லக்கூடிய வார்த்தையை ஏற்றுக்காம ஒரு ஆதிக்க சாதி வந்து ஒரு சக்லியன் அப்படின்னு சொல்ல குறியீடு ஏற்றுக்கிட்டாரு. அதுதான் மிகப்பெரிய பிழையா இருக்கு. இதுல இன்னொன்று தெரிஞ்சுக்கொண்டது, இதுல வந்து இஸ்லாம் மதத்தை வந்து கோக்குறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னு கேட்டா, இவர் வந்து இஸ்லாமுக்குள்ள இருக்கிற மார்க்கத்தை ஏத்துக்கிட்டவங்கள போய் அடிக்கல, இஸ்லாமுக்கு வெளியே இருக்கிறவங்கள போய் அடிக்கிறாரு. அடிக்கும் போது என்னன்னா, ஒரு பரவலான ஒரு எண்ணம் இருக்கு, ஒரு பரவலான எண்ணம், சக்லியர்கள்லாம் தாழ்த்தப்பட்டவங்க, பின்தங்கியவங்க, இவங்கெல்லாம் கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு. ஏன்னா அதே பாய் வந்து ஒரு மேல் ஜாதின்னு சொல்ல மாட்டேன், எவனுமே மேல் ஜாதி கிடையாது, இருந்தாலும் ஒரு புரிதலுக்காக சொல்றேன். அந்த மேல் ஜாதிக்காரங்க வந்து வெட்டி அடிச்சிருந்தா, பைக்ல போயிருந்தா இவர் அடிச்சிருப்பாரா? அந்த காணொலி பாருங்க, நீங்களே புரியும். அந்த வந்து சாதி ஆணவம்.
ஏன்னா இந்த மாதிரி 2-3 இடத்துல சொல்லியிருக்காங்க எனக்கு, பாய்ங்க வந்து சக்கிலியர்களை வந்து ரொம்ப கேவலமா பேசுறாங்க அப்படின்னு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்னன்னா, ஒரு இயக்க தலைவர் கோவையில அவர் வந்து செருப்பு எடுக்க போறாரு. செருப்பு எடுக்க போகும்போது அந்த செருப்பு கடையில அவன் ஒழுங்கா வேலை செய்யலாமா. இவர் போன தலைவர் வந்து அருந்ததியர். அவர் முன்னாடி அவர் அருந்ததியர் தெரியாது இல்லையா. இங்க மேற்கு மாவட்டத்துல எல்லாம் எவனுமே நான் சக்கிலியன்னு, இந்த நம்ம வட மாவட்டம் தென் மாவட்டங்கள் நடக்கிற மாதிரிலாம் இங்கெல்லாம் ஒளிஞ்சுதான் வாழுவோம். சட்டை மாதிரி தான் சாதியும். உள்ள போட்டு நல்ல சட்டையை போட்டு நல்லா இறுக்கி கட்டிட்டு தான் வாழ்ந்துட்டு இருப்போம், வெளியே சொல்லாம ஒளிஞ்சு. அந்த மாதிரி அந்த தலைவரும் வாழ்ந்துருப்பாரு போல. அந்த பாய் என்ன சொல்றாரு, சக்கிலி மாதிரி வேலை செய்யறாருன்னு சொல்லியிருக்காரு. இது எனக்கு 10 வருஷமா உறுத்தல். அந்த உறுத்தல் இன்னுமே போகல. இந்த காணொலி வந்த பொழுதுதான் இதை வெளியே கொண்டு வரணும். ஏன்னா பாய்ங்க வந்து இதை புரிஞ்சுக்கணும். அது ஒண்ணு. இன்னொன்னு, தலித் இயக்கங்கள் வந்து இது வந்து இஸ்லாமியர் அப்படின்னு போடாம அந்த மெசேஜ்ல அவரு சராசரி ஒரு மனிதனா பார்த்து பழங்க. ஏன்னு கேட்டா இஸ்லாமியர்கள் அனைவரும் அப்படி கிடையாது. இஸ்லாம் மார்க்கமே அப்படி கிடையாது. அதனால என்ன சொல்ல வரேன்னா, இஸ்லாமியர்களும் பட்டியலினத்த மக்களை எப்படி பார்க்கணுன்றத பொது தளத்துல எப்படி சொல்லியிருக்கோ அப்படி பார்க்காம மார்க்கத்துல என்ன சொல்லுது, அனைவரும் சமம், அந்த மாதிரி பார்த்து பழங்க. யாரா இருந்தாலுமே, பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, சாதி இருந்தாலும் சரி, சாதி இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சமமா பாருங்க அப்படின்னு சொல்ல வரேன். இன்னொன்று, இதெல்லாம் வெற்றி கிடையாது. ஒருத்தன் ஜெயிலுக்குள்ள போறது வந்து அவன் குடும்பமே நாசமா போகும். இதெல்லாம் வெற்றி கிடையாது. ஏன்னா இதெல்லாம் சமூக பிரச்சனை. சமூக பிரச்சனைக்காக ஒருத்தன் ஜெயிலுக்கு போறான்னா அது சமூகம் தான் காரணம். ஜெயிலு அவன் தனிப்பட்ட முறை காரணம் கிடையாதுன்னு சொல்லுது. உங்க கருத்தை வந்து பதிவு பண்ணுங்க. அதுதான் பொம்பளை பிள்ளைங்க எப்படி கை நீட்ட முடியும்? அவங்க அப்ப தானே அதை கேட்கணும். பொம்பளை பிள்ளைங்க நான் எப்படி கை நீட்ட முடியும்? இவரு உனக்கு இதான் 10 வருஷம். நீ வந்து உன்னை அப்படியே பாரு வண்டியை புண்டா போட போடா ஓடா தாயோலே புண்டா போட ஓடி அம்மா நீ வந்து ஒரு சாப்பிட்டே வழியில காதை அறுத்து ஊருகா போட்டு என்ன செய்வேன்? இந்த பிள்ளைக்கு பாரு, இந்த பிள்ளைங்க நீ மறந்துடணும். நீ என்ன செய்வேன்? ஓடுற வண்டி மாஸ்க போட்டு